கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நம்ம சிப்போரால் அப்படின்னு தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமான வசனம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். இந்த சிப்போரால் யார் பார்த்திங்கன்னா மீதியானியுடைய சந்ததியை சேர்ந்தவங்க. அதாவது இந்த மீதியானர்கள் ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவர்கள் அப்படி சொல்லிட்டு வேதாகமத்தில் சொல்லப்படுது. சிப்போராளுடைய தகப்பன் யார் பார்த்திங்கன்னா எத்திரே என்கிற ரெகுவேல். அவர் மீதியானுடைய ஆசாரியர். சிப்போராளுக்கு பல சகோதரிகள் இருந்தாங்க. இவங்க ஆடுகளை மேய்த்து வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. மோசே எகிப்திலிருந்து மீதியானுக்கு தப்பி வந்தபோது ஒரு நாள் ஒரு கிணற்று சிப்போராலும் அவரது சகோதரியும் என்ன பண்ணுறாங்க, தண்ணீர் எடுக்க வராங்க. அங்கே சில மேய்ப்பர்கள் அவர்களை விரட்டுறாங்க. அப்போ மோசே அவர்களை காப்பாற்றி அவங்களுக்கு உதவி செய்கிறார். இதனால் எத்ரோ மகிழ்ந்து மோசே அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். எத்ரோ தனது மகளான சிப்போரால் மோசேக்கு அவர் என்ன பண்ணுறாரு, மனம் முடித்து வைக்கிறார். இந்த திருமணம் தேவனுடைய திட்டத்தில் ஒரு பகுதி. மோசேயோட வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக காணப்பட்டுச்சு. சிப்போரால் மோசேயின் வாழ்க்கையில் அவருக்கு துணையாக மட்டும் இல்லை, அவருக்கு ஆறுதலாகவும் குடும்பத்தில் ஆதரவு கொடுக்குறவங்களாகவும் அவங்க காணப்பட்டாங்க. சிப்போராளுக்கு பிறந்த குழந்தைகள் யார் பார்த்திங்கன்னா கெர்சோம், எலியேசர். கெர்சோம் என்பதற்கு நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருந்தேன் என்று அர்த்தமா. எலியேசர் அப்படின்ற பேருக்கு என் தேவன் உதவி செய்தார் அப்படின்ற அர்த்தமா. தேவன் மோசையை எகிப்துக்கு அனுப்பிய போது வழியில் தேவன் மோசையை எதிர்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, கொல்ல பார்த்தார். அப்போது சிப்போரால் என்ன பண்ணுறாங்க, உடனே தன் குமாரனுடைய நுனித்தோலை அறுத்து விருத்த சேதனம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா மோசைக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்து அவரை விட்டு நீங்கி போகுது. இதன் அர்த்தம் தேவனுடைய உடன்படிக்கையை மதிக்க வேண்டியதின் அவசியத்தை காட்டுது. அப்போ சிப்போராளுடைய குணாதிசயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு துணிச்சலான பெண்ணாக காணப்பட்டாங்க. அதாவது அவசரமான சூழ்நிலை செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, குடும்ப பொறுப்பு, கணவன் மற்றும் குழந்தைகளை அவங்க என்ன பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. ஆவிக்குரிய விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் தேவ உடன்படிக்கையின் முக்கியத்தை புரிந்து கொண்டாங்க. அவங்க மோசேக்கு கடினமான வாழ்க்கை பயணத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, துணையாக மோசேக்கு சிப்போரால் இருந்தாங்க. வேதாகமத்தில் அதிகமாக பேசப்படாதவராக இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் விசுவாசம், குடும்ப பொறுப்பு, துணிச்சல், தேவ பயம் இவற்றின் எடுத்துக்காட்டாக சிப்போரால் வாழ்ந்தாங்க.